ஹை ஃப்ரெண்ட்ஸ், லயோலா காலேஜ் ரீசெண்டாக நடத்தின கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகத்தோட ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது போன வருஷம் நடத்தினப்போ 15% கிட்ட இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 18.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஏடிஎம்கேவுக்கு 19.4% கிடைச்சிருக்கு. ஸோ ஓட் பர்சன்டேஜில் கிட்டத்தட்ட ஏடிஎம்கேவையே மேட்ச் பண்ணிட்டாரு. அதுவும் இன்னும் ஒரு எலெக்ஷனை கூட சந்திக்கல. அதுவும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆனாலும் இப்போ மாநாடுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு பரபரப்பாக இயங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயே ஏடிஎம்கே மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்சியோட ஓட்டிங் பர்சன்டேஜுக்கு ஈக்குவல் பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் இந்த கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப பண்ணது. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இடையில இருக்கு. அண்ட் தமிழக வெற்றி கழகம் நெக்ஸ்ட் ஒரு வருஷம் பயங்கரமா இறங்கி வேலை செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரியான அறிகுறியும் தெரியுது. தளபதி அதுக்காக பயங்கரமா ஆயத்தம் ஆயிட்டு இருக்காரு. ஸோ எலெக்ஷன் அப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்னும் அதிகமா இருக்கும். அண்ட் ஏடிஎம்கே டிவிகேன்னு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஓட்டிங் பர்சன்டேஜ்ல ஈக்குவலா இருக்கிறதால ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா ஈஸியா டிஎம்கேவை பீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்கு. பட் ரெண்டு கட்சிகளும் கூட்டணி வைக்கணும்னா ரெண்டு கட்சிகளுக்கும் இடையேயான டேர்ம்ஸ் கரெக்டா மேட்ச் ஆகணும். அண்ட் முதல்வர் எடப்பாடி, துணை முதல்வர் தளபதி அப்படின்ற மாதிரியான ஒரு டேர்ம்ஸ் தான் ஆல்ரெடி சில மாதங்களுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சு. பட் ஆனா ஏடிஎம்கே ஆல்ரெடி வீக் ஆயிடுச்சு. ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரளவுக்கு கட்சியை மேனேஜ் பண்ணாரு. பட் பன்னீர்செல்வம் அவர்கள் சொதப்பி கட்சியை பிரிச்சதால ரொம்பவே இப்ப வீக்கா இருக்காங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை விட ஆட்சி நல்லா பண்ணாலும் இப்போ திரும்பவும் கம்பேக் கொடுக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன் அவர்கிட்ட இல்ல. பட் தளபதியோட அட்வான்டேஜ் எக்ஸாக்டா அதுதான். என்ன பேசுறாரோ எங்க போறாரோ அதுதான் அன்னைக்கு ட்ரெண்டிங்கான நியூஸ். சோ மொத்த மீடியா அட்ராக்ஷனுமே தளபதி என்ன பண்றாரு அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஏடிஎம்கே எதுல வீக்கா இருக்காங்களோ அதுல தான் தளபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு. அலைன்ஸ் மட்டும் வச்சாங்கன்னா டிஎம்கே கன்ஃபார்ம் க்ளோஸ். பட் அதுக்கான டைம்ஸ் எல்லாம் எப்படி இவங்களுக்குள்ள ஒத்து வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த ஒரு கூட்டணி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை விட ஏடிஎம்கேவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப எந்திரிக்காம விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஏடிஎம்கேவால எந்திரிக்க முடியாது. பட் தளபதிக்கு இது முதல் எலெக்ஷன் தான். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ரெண்டாவது கட்சியாவே உருவெடுத்துட்டாருன்னு சொல்லலாம். சோ அதனால டிவிகே ஏடிஎம்கே அலையன்ஸ்ல தளபதி தான் ஓரளவுக்கு அப்பர் ஹேண்ட்ல இருக்காரு. சோ எலெக்ஷன் டைம்ல என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.